வணக்கம். நான் சந்திரசேகரன் சந்திரமோகன், கமக்கார் அமைப்புகளின் மாவட்ட அதிகார சபையினுடைய தலைவர். எமது மாவட்டத்தில் தற்போது சிறுபோகம் விதைக்கப்பட்டு 50 நாட்களை கடந்த நிலையில் உள்ளது. 50 நாட்கள் கடந்தும் சில கமநல சேவைகள் நிலையத்துக்கு உட்பட்ட விவசாயிகளுக்கு இன்னும் பசலை விநியோகம் நடைபெறாமல் உள்ளது மிக வருத்தத்தினை தருகின்றது. பாகரை மற்றும் ஏறாவூர் கமநல சேவைகள் நிலையத்துக்கு சிசிஎஸ் லங்கா பிரைவேட் லிமிடெட் என்னும் கம்பெனி மூலம் உரவிநியோகம் நடைபெற வேண்டும் என அரசாங்கம் தீர்மானித்து அவர்களுக்குரிய பணமும் கமநல சேவைகள் நிலையத்தினால் கடந்த 4ஆம் மாதம், ஒரு மாதம் ஆகிவிட்டது, 4ஆம் மாதம் அவர்களுக்கு பணமும் வைப்பிலிடப்பட்டு இன்று வரை ஒவ்வொரு நாளும் நாங்களும் கமநல அபிவிருத்தி திணைக்களம் மற்றும் தேசிய உரச்செயலகம் ஆகியவற்றுடன் கதைத்து கொண்டிருக்கும் போது ஒவ்வொரு நாளும் நாளை வரும் என்று விவசாயிகள் ஏமாற்றப்படுகின்றார்கள். அதாவது அந்த நிறுவனம் எங்கள் அதிகாரிகளை கூட ஏமாற்றுகின்றது. நேற்று சிசிஎஸ் லங்கா பிரைவேட் லிமிடெட்டுக்கு 3 லொரிகள் அனுப்பப்பட்டது. 3 லொரிகளுக்கு ஒரு லொரியில் உரம் ஏற்றப்பட்டும் பின்னேரம் அந்த லொரியை தடுத்து அந்த லொரியின் சாவி அந்த உரக்கம்பெனியால் சாவியை பறிக்கப்பட்டு உரலொரியை வருவதனை தடை செய்துள்ளார்கள். அதன் பிற்பாடு எங்களுக்கும் தகவல் அறிய கிடைத்து நாங்களும் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் தேசிய உரச்செயலகம் பிரதியாணையாளர் கமநல அபிவிருத்தி திணைக்களம் ஆகியோருக்கு அறிவிக்கப்பட்டு அதன் பிற்பாடு ஒரு லொரி மாத்திரம் இரவு விடுவிக்கப்பட்டதாக நாங்கள் அறிகின்றோம். இருந்தும் சிசிஎஸ் லங்கா பிரைவேட் லிமிடெட் பாகரை மற்றும் ஏறாவூர் கமநல சேவைகள் நிலையத்துக்கு 327 மெட்ரிக் டன் தர வேண்டிய பசளையில் 40 மெட்ரிக் டன் மாத்திரமே தரப்பட்டுள்ளது. உண்மையில் விதைத்து 50 நாட்கள் கடந்த நிலையில் உண்மையாக அந்த பிறந்த குழந்தைக்கு கொடுக்க வேண்டிய தாய்ப்பால் மறுக்கப்பட்டது போல் அந்த பயிர்களுக்கான உரம் மறுக்கப்பட்டிருக்கின்றது. இவ்வாறான நிலைமைகள் ஏற்படும் போது இவ்வாறான கம்பெனிகளை தயவு செய்து அரசாங்கம் இழுத்து மூட வேண்டும் என்பதே எங்களுடைய நிலைப்பாடு. உண்மையிலேயே அந்த விவசாயிகள் ஒவ்வொரு நாளும் கமநல சேவைகள் நிலையத்துக்குள் குமிந்த வண்ணமாக நிற்கின்றார்கள். மிகவும் பரிதாபமான நிலையில் உள்ளது. நாங்கள் நினைக்கின்றோம் இந்த உர கம்பெனிகள் இந்த கமநல சேவைகள் நிலையத்துக்கான உரங்களை தாமதப்படுத்துவதன் மூலம் வெளியில் அவர்களால் 25 கிலோ யூரியா, கோட்டட் யூரியா என்று சொல்லப்படுகின்ற கலர் அடிக்கப்பட்ட யூரியாவினை விற்பனை செய்வதற்காக இவ்வாறான சூட்சுமங்களை கையாளுகின்றார்களோ என சந்தேகத்தை எழுப்புகின்றது. அரச கூட்டுத்தாபனம் 853 மெட்ரிக் டன் மாவட்டத்துக்கு தர வேண்டி இருந்தது. அதில் 697 மெட்ரிக் டன்னை தந்திருக்கின்றார்கள். மீதமுள்ள 156 மெட்ரிக் டன் தற்போது கிடைக்க வேண்டியுள்ளது. தனியார் கம்பெனியில் 2977 மெட்ரிக் டன் தர வேண்டியிருந்தது. 2047.5 மெட்ரிக் டன் தற்போது மாவட்டத்துக்கு வந்துள்ளது. இன்னும் 929 மெட்ரிக் டன் தனியார் கம்பெனி மாவட்டத்துக்கு தர வேண்டியிருக்கின்றது. அதிலும் சிசிஎஸ் லங்கா பிரைவேட் லிமிடெட் தான் ஆக கூடுதலாக இருக்கின்றது. 287 மெட்ரிக் டன் இன்னும் தர வேண்டியுள்ளது. நாங்கள் ஓட வேண்டிய இடத்துக்கெல்லாம் ஓடிவிட்டோம், கதைக்க வேண்டியவர்களிடம் எல்லாம் கதைத்து விட்டோம். ஆனால் தீர்வு வராததால்
ஜனாதிபதி 20ஆம் தேதி மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு வருகை தர இருப்பதாக அறிகின்றோம். அவருக்கு இந்த செய்தி போக வேண்டும். அவர் விரைவாக இந்த நடவடிக்கையை எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொள்வதோடு, பாளைச்சேனை கமநல சேவைகள் நிலையத்துக்கு இன்னும் அக்ஸ்டார் என்னும் நிறுவனத்தால் 4200 பேக் யூரியா தர வேண்டி இருக்கின்றது. விவசாயிகள் தத்தளித்து கொண்டிருக்கின்றார்கள். மட்டக்களப்பு மாவட்டத்தை பொறுத்தவரையில் விவசாய திணைக்களத்தின் சிபார்சாக ஏக்கர் ஒன்றுக்கு யூரியா 125 கிலோவும், டிஎஸ்பி 45 கிலோவும், எம்ஓபி 45 கிலோவுமாக சிபார்சு செய்யப்பட்டுள்ளது. இருந்தாலும் தற்போது முதலாம் கட்டமாக கமநல சேவைகள் நிலையத்தின் ஊடாக ஏக்கர் ஒன்றுக்கு 30 தொடக்கம் 40-45 கிலோ வரையான யூரியாவை வழங்கப்படுகின்றது. அது உண்மையில் எமது மாவட்டத்தின் மணல் வளத்தை பொறுத்தவரையில் பசலை குறைந்த மண்ணாக காணப்படுவதால் அவர்கள் தரும் பசலை போதாமல் உள்ளது. அதனை ஆக குறைந்தது ஏக்கர் ஒன்றுக்கு 100 கிலோவாவது தருவதற்கு அரசாங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். அத்துடன் தற்போது விவசாயிகளிடம் இருந்த நெல்லை வந்து தனியார் வியாபாரிகள் 6000 ரூபாய் தொடக்கம் 7000 ரூபாய் வரையான விலையிலேயே கொள்வனவு செய்கின்றார்கள். எங்களது உற்பத்தி செலவு மிக அதிகமாக காணப்படுகின்றது. எதிர்வரும் காலத்தில் எங்களது சிறுபோக அறுவடையை பொறுத்தவரையில் எங்களது உரத்துக்கான விலை, டீசல் மற்றும் விதை நெல், களைநாசினி, கிருமிநாசினி என்பன மிக அதிகமான விலையேற்றம் பெற்று காணப்படுகின்றது. எதிர்வரும் போகம் அறுவடை செய்தவுடன் ஆக குறைந்தது நாட்டு நெல்லுக்கான விலை 150 ரூபாய் இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் நாங்கள் எதிர்காலத்தில் விவசாயத்தினை கைவிட வேண்டிய நிலை ஏற்படும். எதிர்வரும் போகம், இந்த போகத்தை பார்த்துத்தான் நாங்கள் எதிர்வரும் போகம் இந்த விவசாயத்தை செய்வதா இல்லையா என்பதை பற்றி தீர்மானிக்க வேண்டும். தயவு செய்து ஜனாதிபதி அவர்களிடம் நேரடியாக நாங்கள் இந்த கோரிக்கையை முன்வைக்கின்றோம். மாவட்டத்துக்கான பசலையினை உடனடியாக பெற்றுத்தர வேண்டும் என்பது எமது பணிவான வேண்டுகோள். இந்த நிலைமை மறுக்கப்பட்டால் விவசாயிகளுடன் நாங்களும் இணைந்து வீதியில் இறங்க வேண்டிய நிலையை தவிர எங்களுக்கு வேறு வழியில்லை என்பதையும் தயவாக கூறுகின்றோம். கமநல சேவை ஆணையாளரிடம் பல தடவை கேட்டபோதும் வெளியில் எங்களிடம் இந்த கம்பெனி இல்லைன்றதும் கருத்து போய்கொண்டிருக்கு, இந்த கம்பெனியில் உரம் இல்லைன்றதும் போய்கொண்டிருக்கிறது. இது உண்மையோ இல்லையன்றது எங்களோட சாத்தியம் தெரியாது. இருந்தாலும் இப்படியான புதிய ஒரு எங்களுக்கு தெரியப்பட்ட டிமோ, சிஎஸ்சி, கேலிஸ் ஏனைய கம்பெனிகள் இருந்ததும் உண்மை. ஆனால் இந்த கம்பெனி எங்களுக்கு இந்த வரம் புதிதாக தரப்பட்ட கம்பெனி. இந்த கம்பெனி என்ன விடயம் என்றது நாங்கள் நேற்றும் கிஷராசிவரோட கதைச்ச போது ஏற்றப்படும் நான் சொல்லுகிறார்கள். நடவடிக்கை பிள்ளை என்று நாங்கள் திரும்பி இரவு பின்னேறம் அந்த தலைவர் கூறின மாதிரி உள்ளுக்கு வச்சு கேட்டை பூட்டுன என்ற தகவல் எல்லாம் எங்களுக்கு கிடைக்கிது. இது உண்மையோ பொய்யோ என்ற தெரியாது. ஆகவே இந்த விவசாயிகள் பெரும்போகத்திலும் நாட்டில் ஏற்பட்ட இந்த புயலின் காரணத்தால் பாரிய அழிவு சேதத்துக்கு நஷ்டத்துக்குள் உள்ளாக்கப்பட்டு அவங்களுக்குரிய போதிய அளவுக்கான நஷ்டஈடு, அதாவது 2ஆம் கட்டத்துக்குரிய நஷ்டஈடும் வழங்கப்படலை விவசாயிகளுக்கு. ஆனால் இந்த நேரத்தில் இந்த விவசாயிகள் கடன் வாங்கி இந்த விவசாயத்தை சிறுபோகத்தை முன்னெடுக்கின்ற நேரம் இப்படி ஒரு நிலை ஏற்பட்டிருக்குது. விவசாயத்தை கைவிடுவதா, இந்த விவசாயத்தை தொடர்ந்து கொண்டு செல்வதா என்று கேட்குற நேரம் ஒரு கேள்விக்குறியாக மாவட்டத்துறை விவசாயிகள் மாறி இன்றைக்கு வீதிக்கு இறங்கக்கூடிய நிலையில் விவசாயிகள் காணப்படுகிறார்கள். அதுக்கு முன்பாகவே நாங்கள் அறிவித்தல் தருகிறோம். நன்றி.